டிவிகே தலைவர் விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரு 2 1/2 வருஷமாவே சண்டை போயிட்டுருக்கு. சினிமாக்குள்ளேயும் சரி, சினிமாக்கு அப்பாற்பட்டு அரசியல் களத்திலும் சரி, ஒரு பெரிய மோதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே வருது. திமுகவை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னே வந்து முடிவு பண்ணிட்டாரு. அரசியல்ல வந்து எப்படியாவது தோற்கடிச்சாகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஃபயரா வந்து இருக்கிறாரு. இந்த டைம்ல என்ன மேட்டர்னா, சன் பிக்சருடைய புரொடியூசர் கலாநிதி மாறன் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு சர்க்கார் படம் டைம்ல விஜய் அவர்கள பத்தி பெருமையா புகழ்ந்து பேசின அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு YouTubeல பெரிய அளவுல ரெக்கமெண்ட் ஆயிட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கூலி பட விழாவுல அவரு ஒரு ரொம்ப ரஜினி சார வந்து புகழ்ந்து பேசி, அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாரி இன்டைரக்ட்டா வந்து ஒரு விஜய் அவர்கள வந்து தாக்குறா மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து ஜெயிலருடைய இந்த ஆடியோ லான்ச்லயும் வந்து சில விஷயங்கள் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா, இந்த காக்கா கழுகு மேட்ரு இதெல்லாம் வந்து பெருசா வந்து போயிட்டுருந்தது. இப்போ எதுக்காக யூடியூப் வந்து இத வந்து சஜெஸ்ட் பண்ணுதுன்னா, மக்கள் தேடுறாங்க. அப்போ வந்து கலாநிதி மாறன் வந்து இப்படி பேசினாரு, விஜய் வந்து புகழ்ந்து பேசினாரு, இப்போ வந்து இப்படி பேசுறாரு. இது வந்து தப்பு இல்ல அப்படின்னு. என்னதான் பார்த்தாலுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கலாநிதி மாறன் சாரும் டிஎம்கேவோட ஃபேமிலி தானே. ஸோ அவர் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராத வரைக்கும் விஜய் அவர்கள வந்து புகழ்ந்து பேசி ரொம்ப வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருந்தவங்க. விஜய் சார் வந்து என்னைக்கு வந்து அரசியல் களத்தில அரசியலுக்குள்ள வந்தது தப்பில்ல. வந்து திமுகவை எப்போ வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த கேம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரைக்குமே வந்து எப்படியாவது வந்து நம்ம ஏதாவது பண்ணுவோமா? அஜித்த வச்சு ஏதாவது பண்ணுவோமான்னு பார்த்தாங்க. அஜித் சார் வந்து 2 வச்சுட்டாரு. எப்பவுமே வந்து நட்பு தான். அவர் நண்பான்னு சொல்றது, அவர் படத்தில இவர் ரெஃபரன்ஸ், இவர் படத்தில அவர் ரெஃபரன்ஸ் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. பட் இப்ப யார வச்சு பண்ணலாம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் ஒரு பெரிய இது இருக்கு. இன்னொன்னு விஜய் சார் வந்து நம்பர் 1 உச்சம் அப்படின்லாம் சொன்னது வந்து பெரிய லெவல்ல ரஜினி சாரோட ஃபேன்ஸ வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. அதெல்லாம் அப்படி அவங்க ரொம்ப ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. அதே மாரி அவர் வந்து அந்த காக்கா கழுகு பத்தி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கும்போது, அவங்க வந்து அத பெருசா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்ப விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து எதுக்கு சன் பிக்சர்ஸ்க்கு இந்த வேலை? ஏன் கலாநிதி மாறன் அவர் ஒரு டிஎம்கேவோட விசுவாசி அப்படிங்கிறத ஏன் இந்த இடத்துல காட்டுறாருங்கிற மாரி வந்து ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. அது என்ன சொன்னாருப்பா சர்க்கார் ஆடியோ லான்ச்ல. இன்னைக்கு வந்து எப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறாரு ரஜினி சார, அப்படிதான் வந்து விஜய் அவர்களையும் வந்து புகழ்ந்துட்டு இருந்தாரு. குறிப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. 2 பேர் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹீரோஸ். ஒண்ணு ரஜினி சார், இன்னொன்னு வந்து விஜய் சார். அதாவது ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு சிம்பிள்னாங்க, அவர் வந்து ஏர்போர்ட்ல அவரோட ஒய்ஃப் கூட போயிட்டு இருந்தாராம். ஃப்ளைட்ல வந்து விஜய் சாரோட ஒய்ஃபாம். அப்புறம் கலாநிதி மாறன் சார் அவருடைய ஒய்ஃபாம். ஸோ இவங்கலாம் இறங்கி போகும்பொழுது கலாநிதி மாறன் சாருடைய ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு ஒரு பெட்டி எடுத்தாங்களாம். அத விஜய் சார் எடுத்துட்டு வந்து அத வந்து குடுத்தாராம். அவ்வளோ சிம்பிளான ஒரு மனுஷங்க அப்படின்னு சொன்னாரு. இத கூட விட்டுருவோம். தலைவர் எந்த இடத்துல மாட்டுனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வாயாலே வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. இப்ப வீட்ட விட்டு வெளிய வரமாட்டாரு விஜய். பனையூர் பண்ணையாரு. எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. இன்னொரு ஒரு முக்கியம். இந்த அரசியல் களத்தில அவரு பண்ற எல்லா விஷயமுமே அரசியலுக்காகத்தான். அவர் ஒரு நடிகரா இருக்கும்போது எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னாங்களா, திமுக பெரிய லெவல்ல ஒரு விமர்சனம் பண்றாங்களா. ஆனா அதே திமுகவை சேர்ந்த நம்ம யாரு தயாநிதி மாறன் அவர்களுடைய அண்ணன் கலாநிதி மாறன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி சர்க்கார் படம் டைமில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க பாண்டிச்சேரியில். அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கோ அவங்களுக்கு ஷூட்டிங் டைம் அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்லையும் விஜய் சார் இல்லை நான் போய் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அவர் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனாருங்க. அப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இதில் இவங்களே வந்து சொல்லிட்டாங்க, திமுக காரங்களே என்னென்னா ஒத்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்காக மட்டுமே சில நல்லதெல்லாம் பண்ணல, சினிமாவில் இருக்கும்போதே களத்தில் இறங்கி பண்ணியிருக்கிறாரு பல விஷயங்கள் அப்படின்னு அவரே வந்து சொன்ன விஷயத்தை எடுத்து இப்போ விஜய் சாரோட ஃபேன்ஸ், டிவிக்கோட தொண்டர்கள்லாம் பெரிய லெவலில் வந்து ட்ரெண்டு பண்ணி வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனிவே ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிச்சுங்க. அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள் ரஜினி சாரை வச்சு ஜெயிலர் 2 அப்படி இப்படின்னு பண்ணி விஜய் அவர்களுடைய மாசை காலி பண்ணணும், விஜய் அவர்களை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, 2026ல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது திமுக வெர்சஸ் டிவிகே, டிஎம்கே ஆர் டிவிகே, இவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டி. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 2 கட்சிக்குள்ளே தான் போட்டி. ஏடிஎம்கே பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி மேலே வந்து மக்கள் இன்னும் வந்து வெறுப்பாக தான் இருக்காங்க. இப்போ 4 சீட் அப்படிங்கிறது வேணால் ஒரு 6 சீட் ஆகலாம், 8 சீட் ஆகலாம். பட் பெரிய லெவலில் வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி சர்வே கருத்து கணிப்பில் எடுத்து பாருங்களேன். ஒரு ஒரு 40-50 வருஷமாக இருந்த கட்சிகள் ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த கட்சிகளுக்கு நிகரான ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக விஜய் அவர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சன் பிக்சர் பேசின அந்த முன்னாடி இந்த ட்ரெண்டான விஷயம்
இன்றைக்கி எடுத்து போட்டு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் கலாநிதி மாறன் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் போல். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டிவிகே தொண்டர்கள் பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி தான் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து அவரே வந்து பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் ஃபிட் ஃபார் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசின அந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இது வந்து என்ன. ஆனால் மோதல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்ற மோதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 2026 இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ அப்போ பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்டு இவர் இப்படி அப்போ ஒரு பேசுனது இப்போ ஒன்று பேசுனது கிட்டத்தட்ட ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அன்னைக்கு அப்படியே பேசுறதுக்கு அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி எது எப்படியோ கலாநிதி மாறன் அவர்கள் அவர் ஒரு ப்ரொடியூசர். சரி விஜய் அவர்களாக இருந்தாலும் ரஜினி அவர்களாக இருந்தாலும் பேசுகிறது ஓகே தான். ஆனால் அவரே சொன்ன விஜய் அவர்களை புகழ்ந்து பேசின விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.